ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் முதல்ல பாத்திரத்தை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சோம்பு, வெந்தயம் மூணுத்தையும் நல்லா போட்டு பொரிப்பட்ட உடனே பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் சோம்பு, மிளகு, தேங்காய், தக்காளி, 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வதக்கி வச்ச வெங்காயத்தில் போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டோடனே அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போடணும். நான் மாங்காயம் போடுறேன். ஒரு மாங்காயம் போட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனவுடனே அதில் சிறிதளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிளறி விடணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். அந்த புளியோட ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே லாஸ்ட்டில் அதில் நம்ம நாட்டு சர்க்கரை சிறிதளவு போடணும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நம்ம வெல்லம் கூட போடலாம். எதுக்கு அது நம்ம போடுறோன்னா நம்மளுக்கு அந்த காரம் புளிப்போட அந்த இனிப்பு ஸ்மெல்லும் கொஞ்சம் சேர்ந்து வரும். குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.